வணக்கம். திருக்குறளோட ஞானத்தை ஆழமா பார்க்குற இந்த உரையாடலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட ஆய்வுரையா ஆதாரமா வச்சு ஒரு குறளை ஆழமா பார்க்க போறோம். அறத்துப்பால்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அதுல 2வது குறள். குறள் இதுதான்: கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இந்த ஆய்வுரை இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழமான பார்வையை தருது. நாம் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பல விளக்கங்கள்ல ஒண்ணு, அதையும் மனசுல வச்சுக்கணும். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஆய்வுரையோட பார்வையில வெறும் படிப்புக்கும் உண்மையான அறிவுக்கும் என்ன வித்தியாசம், கத்துக்கிட்டதோட உண்மையான பயன் என்ன, அப்புறம் முதல் குறள்ல பேசணுமே நான் யார்ங்கிற தேடல், அந்த பேரமைதி, அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு இந்த ஆய்வுரை எப்படி இணைக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ படிச்சும் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம மனசுலயும் அப்பப்போ வரும் இல்லையா? வள்ளுவரே அதை கேட்டு அதுக்கு ஒரு ஆழமான பதிலா இந்த குறள்ல சொல்ற மாதிரி இருக்கு. வாங்க, இந்த ஆய்வுரை என்ன சொல்லுதுன்னு விரிவாக பார்க்கலாம். சரி, முதல் குறள் பத்தி பேசினோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அங்க எல்லாத்துக்கும் மூலமான ஒண்ணு, ஒரு ஆதிநிலை, பேரமைதி. அதை அறியணும்னு அந்த ஆய்வுரை சொன்ன மாதிரி ஒரு நினைவு இல்லையா? அது எப்படி இந்த குறளோட இணையுது? கரெக்டா சொன்னீங்க. முதல் குறள் நாம பொதுவா நம்மள உடல், உயிர், மனம்னு நினைக்கிற இந்த எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒண்ணு, ஒரு எல்லையே இல்லாத மாறாத ஆதிநிலை. அது அந்த ஆய்வுரை பேரமைதின்னு சொல்லுச்சு. அதுதான் எல்லா இயக்கத்துக்கும் மூலம் அப்படின்னு நிறுவுறதா அந்த விளக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் இந்த 2வது குறளையும் நாம அணுகணும்னு அந்த ஆய்வுரை சொல்லுது. அதாவது நம்ம வெறும் உடம்பு மனசு மட்டும் இல்ல, ஒரு ஆழமான மூலத்தோட நமக்கு தொடர்பு இருக்குங்கிற புரிதல் முக்கியம். அப்படியா? சரி, அப்போ இந்த குறளுக்கு வருவோம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். கத்துக்கிட்ட கல்வியோட பயன் எப்போ இல்லாம போகும்னு வள்ளுவர் சொல்றதா இந்த ஆய்வுரை விளக்குது. முதல் குறள்ல சொன்ன அந்த மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாதா? இதுதான் இந்த குறளோட மையம்னே சொல்லலாம். இங்கதான் அந்த ஆய்வுரை ஒரு முக்கியமான வித்தியாசத்தை காட்டுது. அந்த மூலமான பேரமைதி தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு புஸ்தகம் வழியாவோ மத்தவங்க சொல்லியோ கத்துக்கிட்ட பிறகும், அதை அறிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகும், ஒருத்தரோட அறிவு அந்த அமைதி நிலைய அனுபவத்துல உணர முயற்சி பண்ணாம, அதோட இணையாம, தொழா ஆர் வழக்கம் போல மனச வெளியுலக பொருள் மேலையும் புலனின்பங்கள் மேலையும் செலுத்தி அதிலேயே ஒரு பற்று வச்சு வாழ்ந்தா, எவ்வளோ படிச்சிருந்தாலும் எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும் அந்த கற்ற கல்வியால உண்மையான கடைசி பயன் ஒன்னும் இல்ல, பயனென்கொள் அப்படின்னு அந்த விளக்கம் சொல்லுது. ஓ, வாளறிவன் நற்றாள் தொழா ஆறுங்கிறதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய அர்த்தம் இருக்கு போல இருக்கே. தொழா ஆர்னா சும்மா கும்பிடாதவங்கன்னு மட்டும் எடுத்துக்க முடியாதா? இந்த ஆய்வுரை அதை இன்னும் ஆழமா பாக்குது. வாளறிவன்னா அந்த முதல் குறள்ல சொன்ன மாதிரி மாசில்லாத தூய பேரறிவு, அதாவது அந்த மூலமான பேரமைதி, இல்லனா இறைநிலைன்னு அர்த்தம் எடுத்துக்குது. நற்றாள்னா அந்த பேரறிவோட திருவடி, அதாவது அந்த நிலைய அடையறதுக்கான வழி, இல்லனா அந்த மூலத்தோட நேரடியா வச்சுக்கிற தொடர்பு, இணைப்புன்னு விளக்குது. அதனால தொழாருங்கிறது வெறும் வெளியில கும்பிடாதவங்கன்னு மட்டும் இல்லாம, அந்த பேரறிவான மூலத்தை, அந்த அமைதி நிலைய அனுபவத்துல உணர்ந்து அதோட இணையாதவங்க, அந்த மெய்யுணர்வை தங்களோட வாழ்க்கையோட லட்சியமா நினைக்காதவங்கன்னு பொருள் கொள்ளணும்னு அந்த ஆய்வுரை சொல்லுது. இது அறிவால ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அனுபவத்துல உணர்றதுக்கும் அதன்படி வாழறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ தப்போய் சேகவை சேகுறது வேற, ஞானம் இல்ல மெய்யுணர்வுங்கிறது வேற. தெரிஞ்சுக்கிறது முதல் ஸ்டெப்னா அதை அனுபவமாக்குறது, அதோட இணையிறது தான் உண்மையான பயனை கொடுக்கும்னு இந்த விளக்கம் சொல்லுது. இதை இப்படி சொல்லலாமா? ஒரு இடத்துக்கு போற வழிய மேப்ல பாக்குறது மாதிரி கட்டுறது, ஆனா அந்த இடத்துக்கு நேர்ல போய் அனுபவிக்கிற மாதிரி தொழாமைய நீக்கிறது. ஆஹா, ரொம்ப அருமையான ஒப்பீடு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இந்த விளக்கத்தோட சாரம். கத்துக்கிட்டத, குறிப்பா அந்த பேரமைதி தான் மூலம்ங்கிற அடிப்படை உண்மைய வெறும் தகவலா வச்சுக்காம, அதை தொடர்ந்து சிந்திச்சு தியானிச்சு வாழ்க்கையில கடைபிடிச்சு அந்த நிலைய உணர முயற்சி பண்ணும்போதுதான் அறிவானது வெறும் தகவலா நிக்காம அதோட உண்மையான ஆழத்தை, நுட்பங்களை, அதோட உண்மைத்தன்மைய உணர்ந்து கடைசியில அந்த மெய்யுணர்வுல நிலைச்சு முழுமை அடையும், கடைத்தேற முடியும் அப்படின்னு அந்த ஆய்வுரை சொல்லுது. வெறும் ஏட்டுக்கல்வி அந்த அனுபவ ஞானமா மாறும்போதுதான் பிரயோஜனம். இது கேட்கிற தத்துவார்த்தமா நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம உடம்பு, உயிர், மனசோட இயக்கத்தோட இது எப்படி பொருந்துது?
இந்த ஆய்வுரை இதை எப்படி விளக்குது? இது ரொம்ப முக்கியமான இணைப்பு. அந்த ஆய்வுரை என்ன சொல்லுதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையே உடல், உயிர், மனசோட இயக்கத்தால தான் நடக்குது. நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், யோசிக்கிறோம், உணர்ச்சி வசப்படுறோம், இது எல்லாமே இந்த மூணோட செயல்பாடு தான். ஆனா இந்த இயக்கங்களோட உண்மையான பயனை, ஒரு நிறைவை நம்ம எப்ப அடையிறோம்? நாம இந்த உடல், உயிர், மன இயக்கங்களுக்கு அடிமையா இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற மூலசக்திய, அந்த பேரமைதிய உணரும் போதுதான். உடம்பு இயங்குது சரி, உயிர் இருக்குது சரி, மனசு யோசிக்குது சரி, ஆனா இந்த 3 இயக்கமும் தானா இயங்கல. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா ஒரு சக்தி இருக்கு, அந்த மூலத்தோட ஒரு தொடர்பு, இணைப்பு இருக்குன்னு உணரும் போதுதான் இந்த இயக்கங்களோட முழுமையான பயனை, அதாவது ஒரு அர்த்தமுள்ள நிறைவான வாழ்க்கையை மனுஷன் பெற முடியணும், அந்த விளக்கம் காட்டுது. சும்மா மெஷின் மாதிரி வாழ்றதுக்கும் அதோட ஆதாரத்தை உணர்ந்து வாழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அப்படியானால் உடல், உயிர், மன இயக்கங்கள் தானா இயங்கல, அவை அந்த மூலமான இறைநிலையோட இணைஞ்சிருக்கிறதுனால தான் சாத்தியமாகுதுன்னு அந்த ஆய்வுரை சொல்லுதா? இது எப்படி தொழாருங்கிறதோட சம்பந்தப்படுது? ஆமா, அதுதான் அந்த விளக்கத்தோட மைய கருத்துல ஒண்ணு. நம்ம உடல், உயிர், மனசோட இயக்கங்கள் எல்லாம் தனியா இயங்கல. அவை அந்த மூல சக்தியோட, அந்த பேரமைதியோட, இறைநிலையோட ஆதாரத்தோட, அதோட இணைப்போட இருக்கிறதுனால தான் நம்மால அதையெல்லாம் பயன்படுத்த முடியுது. நாம மூச்சு விடுறதிலிருந்து யோசிக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த மூல இணைப்புனால நடக்குது. இந்த அடிப்படை உண்மையை வெறும் அறிவா தெரிஞ்சுக்கிறதோல நிறுத்திக்காம, அதை உணர்வுபூர்வமா உணர்ந்து அந்த ஆத்ம அமைதியில, அந்த மூலத்துல நம்ம அறிவு நிலைக்கும் போதுதான் தொழாருங்கிற நிலைக்கு எதிரான நிலை, உடல், உயிர், மன இயக்கங்களோட உண்மையான பயனா ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஒரு அமைதி கிடைக்கும். அந்த நிலையை அடையிறது தான், அந்த மூலத்தோட இணையறது தான் தொழுதல், கத்துக்கிட்ட கல்வியோட உண்மையான கடைசி பயன்னு அந்த ஆய்வுரை விளக்குது. ஓகே. இப்போ இன்னும் தெளிவா புரியுது. அறியறது வேற, உணர்றது வேற, இணையறது அதுக்கும் அடுத்த நிலை. அந்த உணர்தல், அந்த இணைப்பு இல்லைன்னா கத்துக்கிட்டதெல்லாம் வீண். அதுதான் கற்றதனால ஆய பயனன்கொள். சரி, ஒருவேளை ஒருத்தர் இந்த உண்மையை அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறாரு, ஆனா உணர்வுபூர்வமா இணையல, அதாவது அந்த தொழார் நிலையில இருக்காருன்னு வச்சுக்குவோம், அதோட விளைவுகள் என்னவா இருக்குன்னு அந்த ஆய்வுரை எச்சரிக்குது. தத்துவங்கள், நல்ல கருத்துக்களை தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா அத வாழ்க்கையோட அனுபவமா மாத்த தவறிடுவோம். அந்த ஆய்வுரை சொல்ற விளைவு என்னன்னா, இந்த மன உணர்வோட நிறைவு, அதாவது அந்த மூலத்தோட இணையும் போது கிடைக்கிற அமைதி அல்லது ஆனந்தம், அதுதான் பிறவி துன்பச் சுழற்சியிலிருந்து விடுபட உதவும் வழி, பிறவி அறுத்தல் அப்படின்னு அறிவால தெரிஞ்சு வச்சிருந்தும் கூட சிலர் என்ன பண்றாங்க, அவங்க தங்களோட மன ஆற்றலை பயன்படுத்தி உடல் உயிர் இயக்கத்தோட நுட்பத்தை உணர்ந்து அதோட அலைப்பாயிர தன்மையை நீக்கி அந்த மெய்யுணர்வு அடைய முயற்சி பண்ணாம மறுபடி பழைய புலன்வழி அனுபவங்களுக்கு, ஆசைகளுக்கு, எண்ணங்களுக்கு, புலன்களின் புற அனுபவ எண்ணங்களின் வசம் அடிமையாயிடுறாங்க. மனசு எப்பவும் வெளியில அலைஞ்சு அமைதியை இழக்குது. அப்படியானால் அறிவு இருக்கு, ஆனா அது தப்பான திசையில செலுத்தப்படுது. ஒரு சக்தி இருக்கு, ஆனா அது வீணடிக்கப்படுதுன்னு சொல்ல வருதான் அந்த விளக்கம். ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. அந்த அறிவு, அந்த மன ஆற்றறிவு மெய்யுணர்வை நோக்கி அந்த தெய்வீக அமைதி கழைத்து செல்லாமல் நோக்கி போக வேண்டியதுக்கு பதிலா அது துன்பம் தர்ற வழிகள்ல, அதாவது தேவையில்லாத கர்ம வினைகள்ல, அவத்தின் வழி கர்மகரையில் சிக்க வச்சு அந்த அறிவையே பயனற்றதா பாழ்படுத்தி பயனற்ற போவதற்கு சமம். கிடைத்த ஆற்றலை மேல் நோக்கி செலுத்தாம கீழ் நோக்கி செலுத்தி தன்னைத்தானே பந்தப்படுத்திக்கிறதுக்கு இது சமம்னு திருவள்ளுவர் எச்சரிக்கிறதா அந்த ஆய்வுரை விளக்குது. அறிவுங்கிறது ஒரு கருவி, அதை மெய்மையா அடைய பயன்படுத்தணும், அதுவே விடுதலைக்கு வழி. ஆனா புலனின்பங்கள்லயே அதை சுழல விட்டா அதுவே நமக்கு சிறையா மாறிடும். இதுதான் அந்த ஆய்வுரை தர்ற எச்சரிக்கை. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான பார்வை. அப்படியானால் கத்துக்கிட்ட கல்வியோட உண்மையான பயனுங்கிறது பெரும் உலக வெற்றி, புகழ், பொருள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு அகமாற்றம், அந்த மூலமான பேரறிவோட, பேரமைதியோட வச்சுக்கிற ஒரு உள் இணைப்பு. இதுதான் வள்ளுவர் சொல்ல வர்றதுன்னு இந்த ஆய்வுரையோட அடிப்படையில நாம எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றது அந்த ஆய்வுரையோட மைய கருத்தை ரொம்ப அழகா பிடிக்குது. கத்துக்கிறதுங்கிறது தகவல்களை மூளையில நிரப்புறதில்ல, அது நம்மள நாமே ஆழமா புரிஞ்சுக்கிறதும், நம்ம அன்றாட இயக்கங்களுக்கும், உடல், உயிர், மனம், அந்த அடிப்படை மூலமான பேரமைதிக்கும் உள்ள தொடர்பை உணர்வதும்.
கடைசியில அந்த மெய்யுணர்வு அடைஞ்சு அதோட இரண்டரை கலந்துடுறதும் ஆகும். இதுதான் இந்த விளக்கத்தோட சாரம். அந்த உள்ளிணைப்பு நடக்காத போது எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அது முழு பயனையும் தராது. ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கத்தின்படி முதல் குறள் அந்த மூலமான ஆதி பகவனை அல்லது பேரமைதியை அறிமுகம் செஞ்சது. இந்த 2ஆம் குறள் அந்த மூலத்தை வெறும் அறிவா மட்டும் வச்சுக்கிட்டு அதோட அனுபவபூர்வமா இணையாம தொழாரெனின் இருந்தா அந்த கல்வியால எந்த இறுதி பயனும் இல்ல, பயனின்கொள் அப்படின்னு எச்சரிக்குது. உண்மையான கல்விங்கிறது தகவல்களை தாண்டி ஒருவித உள்நிலை மாற்றத்துக்கும் இணைப்புக்கும் கொண்டு போகணும். இப்போ இது உங்களை எப்படி சிந்திக்க வைக்குது? நீங்க கத்துக்கிற விஷயங்கள், படிக்கிற புத்தகங்கள், கேட்கிற தகவல்கள், இதெல்லாம் உங்க மனசுல வெறும் செய்திகளா தகவல்களா மட்டுமே தங்கிடுதா? இல்ல அது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதலையோ ஒரு உள் இணைப்பையோ உங்க பார்வையில உங்க நிலையில ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்துதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த ஞானம் இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் பெருவெள்ள காலத்துல இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல உங்களுக்கு எந்த வகையில அர்த்தமுள்ளதா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கதான் எனக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த ஆய்வுரை சொல்ற மாதிரி வெறும் அறிவு மட்டுமே இலக்கு இல்லைன்னா தகவல்களை தாண்டி எந்த வகையான கடைபிடித்தல் அல்லது உணர்தல் அல்லது தொழுதல், அதாவது அந்த இணைவின்மைய தொழாமைய எப்படி நீக்கிறது? எதை செஞ்சா நாம கத்துக்கிட்ட கல்விக்கு உண்மையான இறுதி பயன் கிடைக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் சொல்றது கஷ்டம். அந்த ஆய்வுரை மெய்யுணர்வு அடையிறது, புலன்களை அடக்கிறது, மனச உள்முகமாக்குறத மாதிரி சில பாதைகளை காட்டுது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இந்த தொழுதல் அல்லது இணைதல்ங்கிறதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒருவேளை அது தியானமா இருக்கலாம், இல்ல நாம செய்யற வேலையில ஒரு கவனத்தோட அதோட மூலத்தை உணர்ந்து செய்யறதா இருக்கலாம், இல்ல இயற்கையோட ஒன்றி வாழ்றதா இருக்கலாம். இது அவரவர் தேடலை பொறுத்தது மாதிரி தெரியுது. இந்த ஆய்வுரை ஒரு குறிப்பிட்ட வழியை காட்டுது, அந்த பேரமைதியில அறிவை நிலைநிறுத்துறது. இது நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களோட கற்றலுக்கு உண்மையான பயனை தர்றது எதுவா இருக்கும்? கற்றலோட நோக்கத்தை பத்தின இந்த ஆழமான பார்வை இந்த குறிப்பிட்ட ஆய்வுரையோட வெளிச்சத்துல உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்தது ஒரு தேடல்ல புதிய பார்வைகளோட சந்திக்கலாம். நன்றி.